கேப்டனோட இழப்பு அப்படின்றது ஒரு மாபெரும் இழப்பு. தமிழ் திரைப்பட உலகத்துக்கு, அரசியலுக்கு அவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு நல்ல மனிதனா, நல்ல கலைஞனா, நல்ல தலைவனா. அவரோட இழப்பை எப்படின்னு சொல்றதுக்கு என்னால முடியல. இது ஒரு மாபெரும் இழப்பு. கேப்டன் நம்ம எல்லாருடைய மனசுலையும் வாழ்வாரு. அவருடைய புகழ் என்னைக்குமே இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருடைய படத்துல ஹீரோயிசம் பார்த்துருக்கலாம். நான் கலை நிகழ்ச்சிகள்ல, நெய்வேலி அந்த ப்ரொட்டஸ்ட்ல அந்த டைம்லாம் அவருடைய ரியல் ஹீரோயிசம் பார்த்துருக்கேன். மக்களையும் கலைஞர்களையும் அவர் எவ்வளவு நேசிச்சாரு அப்படின்னு சொல்லி. ஸோ வெரி பிக் லாஸ். கேப்டன் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் என்ன ரொம்பவே ரொம்ப 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 நல்லா பிடிக்கும். ஏன்னா ஒரு தென் மாவட்டத்திலேருந்து வந்தவன் தான் நானும் சினிமாவுக்கு சான்ஸ் தேடி அலையும்போது டீனரில் ஒரே ஒரு தடவை கேப்டன் ஐயாவை போய் நான் மீட் பண்ணேன், சந்தித்தேன். கம்ப்யூட்டர் பாயிண்ட்ங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு உளவுத்துறைங்கிற ஒரு படத்தோடைய ஷூட்டிங்கு அண்ணன் நான் சந்தித்தேன். நான் சந்திக்க போகும்போது ஒரு 12:30 மணி இருக்கும். அப்போ நம்மளும் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் எவ்வளோ படங்கள் வந்து போய் சான்ஸ் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. ஆனால் தலைவர் அந்த மாதிரி சொன்னார். கேப்டன் இறந்த உடனே நான் கும்பகோணம் போயிட்டேன். ஏன்னா குப்பியம்மன் கோயிலுக்கு, இங்கே இருக்க கோயிலுக்கு எல்லாமே போயிட்டேன். கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காண்டி எல்லா சாமியும் நான் வேண்டிட்டு வந்தேன். அதே மாதிரி கேப்டனுடைய வீட்டில் அவங்க மனைவி அக்கா பிரேமலதா அக்கா இந்திய பெண்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. ஏன்னா கேப்டன் இறந்த உடனே வீட்டில் போய் முடங்கி கிடக்காம அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனதுக்கு அவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அந்த அக்கா. ஏன்னா அதே மாதிரி அவங்க குடும்பம் இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக வளரணும். கேப்டன் என்ன சொல்கிறேன்னே தெரியல. கேப்டன் அந்த மாதிரி ஒரு தர்மம் பண்ண ஒரு மனுஷன். என்றைக்குமே தர்மம் தோற்று போகாதுங்கிறது விஜயகாந்த் அண்ணன் தான் எடுத்துக்காட்டு. என்றைக்குமே தர்மம் இந்த உலகத்தில் தோக்கவே தோக்காது. யாராக இருந்தாலும் ரொம்ப தர்மம் பண்ணால் அவங்க இந்த உலகத்தில் வந்து இந்த உலகம் அழியிற வரைக்கும் நிலையா நிற்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.